The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். அட்மிஷன்ஸ் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடக்குது. பட் டீச்சர்ஸ் வேகன்சி நிறைய இருக்குன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 3 பேருங்க இந்த துறையில. முதல்ல மாணவர்கள், இரண்டாவது ஆசிரியர்கள், மூணாவது பெற்றோர்கள். அந்த மூவருக்குமான வெல்ஃபேர் தான் நான் என்னுடைய கருத்துல இருக்கு. நிறைய கோரிக்கைகள் எனக்குமே வருது. இது சம்பந்தமா நான் அதிகாரிகள்கிட்டலாம் ஆய்வு பண்ணி சீராய்வு பணிகள்லாம் தொடங்கியாச்சு. ஒரு கிரீவன்சஸ் மீட்டிங் போட்டு இது 12 காலமா இருக்கு. சில பேர்லாம் 18 ஆண்டுகளாக கண்ணீரோடு இருக்கிறேன்றாங்க. சில பேர்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆக போறாங்க. இன்னும் அவங்க வாழ்க்கையில சரியான ஒரு சொல்யூஷன் வரல. தற்காலிக ஆசிரியர்களுடைய போராட்டம் இருக்கு. அந்த தற்காலிக ஆசிரியர் நிரந்தரமாக்கணுமான ஒரு இது இருக்கு. அப்புறம் ஏற்கனவே எக்ஸாம் முடித்தவர்களை தற்காலிகமாவது எடுங்கன்னு இருக்கு. இப்ப இது எல்லாத்தையுமே கிரீவன்சஸ் மீட்டிங் போட்டு அவங்க சொல்ல அதையெல்லாம் நம்ம என்லீஸ் பண்ணி டேபுலேஷன் பண்ணுவோம். யாருக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி செய்யலாங்கிறத நிபுணர் குழு போட்டு டேபுலேஷன் பண்ணி அதற்கும் நிவாரணமோ அதற்கும் சரியான ஒரு சொல்யூஷன்ஸோ மிடில் பாயிண்டோ கண்டுபிடிப்பதில் நம்மளுடைய அரசாங்கம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது என்று தெரிவித்தது. காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்துல இருக்கிறது. அந்த திட்டம் நம்ம மீண்டுமே தொடர்றோமா? அதோட நிலைமை தங்கச்சிக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். காலை உணவு, மதிய உணவு எல்லா திட்டமும் தொடரும். எங்க குழந்தைகளை பாதிக்கக்கூடிய எதுவுமே நாங்க செய்ய மாட்டோம். சொல்ல போனா இன்னும் அதை மேம்படுத்தி சரியான பயனாளர்களுக்கு போனோம். 10 பேருக்கு அது போகுதுன்னு சொல்லி போலியா கணக்கு கட்டிட்டு உண்மையிலே 10 பேரா 5 பேரா அது எங்க போச்சு, இடைத்தரகர்கள் இருந்தாங்களா, லீக்கேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சு சரி செய்யப்பட்டு வில் மேக் ஷூர் ஒவ்வொரு திட்டமும் எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை சென்று சேர்கிற வரை வேர்களுக்கு போய் இந்த அடுத்த தலைமுறை வகுப்பறையில் இருந்து அடுத்து நான் அந்த +2 வரைக்கும் 17 வயசு வரைக்கும் இங்க கூட இருக்கிறாங்க. இங்க இருந்து டேக் ஆஃப் ஆகி அவங்க கல்லூரியில போய் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அந்த இங்க இருந்து 100% நம்ம கல்லூரிக்கு போற வரைக்கும் நாங்க அந்த திட்டங்களை வகுத்து வைத்திருக்கோம். அதை என்ஷூர் பிரேக்ஃபாஸ்ட் குவாலிட்டிங்கிறது முந்தைய ப்ரீவியஸ் பார்த்தோம்னா நிறைய குவாலிட்டியா இல்லைன்னு நிறைய குப்பை தொட்டியில போட்டக்கூடிய காட்சிகள்லாம் சமூக வலைதளங்கள்ல வந்துச்சு. சோ இவ்வளவு தூரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கும்போது அது குவாலிட்டியா இருந்தா தான் பசங்க சாப்பிடுவாங்க. அதை என்ஷூர் பண்றதுக்கு ஆமாங்க. ஏன்னா அது வெறும் உணவு கிடையாது, அது உயிர் பொருள். அந்த வயிறு நிறைந்தால்தான் நம்மளுடைய குழந்தைகளினுடைய செவிகள் திறக்கும். அதுல நாங்க டாலரேட்டே பண்ண மாட்டோம். ஒருவேளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது புகார்கள் வந்தாலும் அதை குயிக் ரெஸ்பான்ஸ் துரித வேகத்தில் போர்க்கால அடிப்படையில் அது சரி செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் ஆசிரியர்களோ அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த காரணம் கொண்டும் பசங்களுடைய பாதுகாப்பு, பசங்களுடைய உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது என்பதை உங்கள் மூலமாக மற்ற அதிகாரிகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே இந்த காலை உணவு திட்டத்துக்கு ஒரு பட்டியல் வச்சிருந்தாங்க. திங்கட்கிழமை இது வழங்கப்படும். அதுல நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா? சேஞ்சஸ் ஏதாவது கொண்டு வரோமா? மாணவர்களோட கருத்துக்கள் அடிப்படையிலயோ டீச்சர்ஸோட கருத்துக்கள் அடிப்படையிலயோ ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர போறோம்? ஒரு உணவு பட்டியல் தயாரிக்கிற பொழுது அந்த உணவை சார்ந்த நிபுணர்கள் எவ்வளவு சத்துணவு அந்த உணவுல இருக்கும், எவ்வளவு போர்ஷன் தரலாம், ரெண்டாவது ஃபீசிபிலிட்டி, அது எவ்வளவு பினான்சியலி அதுக்கு தேவைப்படும். இப்போ 1 கிலோ இட்லி மாவு இருக்குன்னு வைங்களேன், அதுல 64 இட்லியும் சுட முடியும், அதுல 30 இட்லியும் சுட முடியும். 1 கிலோ அரிசி இருக்குன்னு வைங்களேன், நம்ம ரேஷன்ல ப்ரொக்யூர் பண்றோம்னு வைங்களேன், சப்சிடைஸ் பண்ணி வாங்கினதுல அதுல 50 மாணவர்களும் சாப்பிட வைக்க முடியும், 70 மாணவர்களும் சாப்பிட வைக்க முடியும். அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீடைல் ஸ்டடி இருக்கு. அதை பண்ணி தான் இந்த மெனு கார்டை அவங்க ஃபைனலா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த மெனு கார்டை இன்னும் காலத்தின் தேவைக்கேற்ப, குறிப்பா பயனாளர் யாரு, படிக்கிற பையன், படிக்கிற பொண்ணு, அவர்களினுடைய மனதை அறிந்து இன்னும் மேம்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிக்கல்வித்துறையில அவுட் சோர்சிங் மூலமா கடந்த காலத்துல கிட்டத்தட்ட மோர் தென் 300 பீப்புள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கேம்பஸ்ல. அவுட் சோர்சிங்னால கூட IAS பேமெண்ட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது எப்படி இந்த சிஸ்டம்லாம் கண்டினியூ ஆகுமா? அது கரெக்டா நடக்குதான்னு ஏதாவது ரிவ்யூ பண்ணுவீங்களா? இந்த சிஸ்டம் மட்டும் இல்லைங்க, நாங்க EMIS வச்சிருக்கிறோம். எந்த பள்ளிக்கல்வித்துறையில எந்த ஒரு இடத்திலும் யாரும் ஒரு பணத்தை கொடுத்து ஒரு வேலையை பண்ணிடலாம், ஏமாத்தி பண்ணிடலாம், ஏதாவது ஒரு சலுகை காட்டி பண்ணிடலாம், ஒரு சிபார்சுல பண்ணிடலாம் என்பதை அந்த காலம் முடிஞ்சு போச்சு. மிகவும் நேர்மையாக நேர்த்தியாக அடுத்த தலைமுறை உருவாக்குவதற்காக தான் இந்த துறையை நாங்க இப்ப இங்கிருந்து தொடங்கி நாங்க டேக் ஆஃப் பண்ணி அடுத்து கொண்டு போகிறோம். எனவே மிகவும் நேர்மையாக நேரடி தன்மையோடு பள்ளிக்கல்வித்துறை இயங்கும். தவறு செய்பவர்கள் அடையாளம் காணப்பட்டால் அவர்கள் மீது துறை சார்ந்து சட்டத்துக்கு உட்பட்டு எந்த நடவடிக்கை எடுக்கும் தயங்க மாட்டோம் என்பதையும் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், நல்லவரோடு ஆலோசனை செய்து வெகு விரைவில் வெகு சில நாட்களில் யாரு என்னைக்கு எந்த ஸ்டாண்டர்டுக்கு என்னைக்கு ஸ்கூல் ஓபன் பண்றதை நம்ம திரும்ப சொல்லுவோம். அனைவருக்கும் நன்றி. இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இந்த பகுதி நேர ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் தொடர்ந்து இந்த பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு தொடர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. அவங்களுக்காக நம்ம என்ன பணி நிரந்தரம் என்னை பாத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய அறை கதவுகளை திறந்து வந்ததே என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். நான் இங்க உட்கார்றேன்னா நானே ஒரு ஸ்லோ லேர்னர், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். எனக்கு புரியுற மாதிரி பொறுமையாக பாடம் சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியர் பெருமக்களால் தான் இங்க உட்கார்ந்துருக்கிறேன். இங்க நான் உட்கார்ந்த பிறகு என்னுடைய அதிகாரிகிட்ட சொல்றது அதுதான்,
ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லுவேன், ஒரு குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கானா அவன் தான் நம்முடைய குழந்தை, அந்த அப்பா அம்மா குழந்தை கிடையாது, அந்த குழந்தை என்னுடைய குழந்தை. அப்ப அவர்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய பொறுப்பு அந்த ஆசிரியர் கிட்ட இருக்கு. ஏற்கனவே எனக்கு கொடுத்த அந்த கோரிக்கை மனுக்கெல்லாம் நாங்க சீக்ரிகேட் பண்ணி பைஃபர்கேஷன் பண்ணி வச்சுட்டேன். அவங்க முன்னாடியே சொல்லிட்டேன், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு உடனே தொலைபேசி வாயிலாக தீர்வு கண்டடைய முடிந்தது. கொஞ்சம் நிர்வாக ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கு, அதை வந்து நான் அந்த கிரீவன்சஸ் மீட்டிங் நடத்தினோம். சில பிரச்சனைகள் பள்ளிகள் திறப்பு தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை மீண்டும் பார்க்கலாம். 1ஆம் தேதி பள்ளிக்கூட திறப்பு நம்ம சொல்லியிருந்தோம். பல்வேறு வகையில பல்வேறு இடங்கள்ல இருந்து அதை வந்து ரீகன்சிடர் பண்ணுவீங்களான்னு ஒரு கோரிக்கை வந்தது. இப்ப இதற்காக அறிவியல் பூர்வமான சில விஷயங்களை ஐஎம்டில நாங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். குறிப்பா அந்த ஒரு வாரம் கோடை காலம் இருக்குமா, வெப்ப அலை இருக்குமா, அல்லது மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுமா என்ற ஐஎம்டில இருந்து அறிவியல் பூர்வமான சில ஆதாரங்களை கோப்புகளை கேட்டிருக்கிறோம். அது வந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்கள் கிட்ட இதை சமர்ப்பித்து என்ன முடிவெடுக்கலாம் என்பதை ஆலோசனை செய்து அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பல்வேறு தரப்பிலுமிருந்து கோரிக்கை வந்துள்ளதாகவும், வெப்ப அலை வீசக்கூடிய சூழல் இருந்தால் தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும், முதலமைச்சருடன் இது குறித்து ஆலோசித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.